1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி மும்பையில் சுமன் அகர்வால், வினய் அகர்வால் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்த காஜல் அகர்வால் இன்று தனது 29வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். கல்லூரி படிப்பை மும்பையில் முடித்த காஜல் அகர்வால் விளம்பர படங்களின் மூலம் திரைத்துறையில் காலெடுத்து வைத்தார். 2004ஆம் ஆண்டில் கியூனோ கயானா என்னும் இந்தி திரைப்படத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராயின் தோழியாக வெள்ளித்திரையில் அறிமுகமானார். 2007ஆம் ஆண்டில் லட்சுமி கல்யாணம் திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமான காஜலுக்கு லட்சுமி கல்யாணம் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. இருந்தாலும் அதே ஆண்டின் இறுதியில் வெளிவந்த சந்தமாமா படம் இட்டடித்து இவரின் தெலுங்கு பிரவேசத்திற்கு விலக்கேற்றி வைத்தது. பல முன்னணி நட்சத்திரங்களை தமிழில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாரதிராஜா தனது பொம்மலாட்டம் திரைப்படத்தின் மூலமாக தமிழில் காஜலை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். அறிமுகமான படம் பொம்மலாட்டம் என்றாலும் தமிழில் காஜலின் நடிப்பில் வெளிவந்த முதல் படம் பழனி. இயக்குனர் பேரரசுவின் இயக்கத்தில் பரத் ஜோடியாக நடித்த பழனி திரைப்படம் பெரிய அளவில் பேசப்படவில்லை. 2009ஆம் ஆண்டில் இயக்குனர் ராஜமௌலி இயக்கிய மகதீரா படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரு சேர வெளிவந்தது. இளவரசி மித்ரா தேவியாக நடிகர் ராம்சரணுக்கு ஜோடியாக காஜல் நடித்து வெளிவந்த இந்த படம் ஒரே நாளில் தமிழ் மற்றும் தெலுங்கில் காஜலின் மார்க்கெட்டை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. மகதீரா படத்தின் வெற்றியால் தொடர்ந்து பிசினஸ்மேன், மிஸ்டர் பர்கேட், பிருந்தாவனம் போன்ற படங்களின் மூலம் குறுகிய காலத்திலே தெலுங்கின் முன்னணி நடிகையாக மாறினார். அறிமுகமான இந்தி படம் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் சிங்கம் படத்தின் இந்தி ரீமேக்கில் நடித்த அந்த படத்தின் வெற்றியின் மூலம் இந்தியிலும் கால் பதித்தார். இவர் தொடர்ந்து நடித்த ஸ்பெஷல் 24 படமும் வெற்றி பெற இந்தியிலும் வெற்றி நாயகியாக மாறிவிட்டார் காஜல். நடிகர் கார்த்திக் ஜோடியாக நான் மகாநல்ல படத்தின் மூலம் பல வருடங்களுக்கு கழித்து தமிழில் மீண்டும் நடிக்க வந்த காஜல் அப்படத்தின் வெற்றியால் தொடர்ந்து துப்பாக்கி, மாற்றான் மற்றும் ஜில்லா போன்ற படங்களில் நடித்து தமிழிலும் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார். தற்போது அவர் தனுஷின் ஜோடியாக மாறி விஷாலின் ஜோடியாக பாயும் புலி போன்ற படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். தெலுங்கிலும் பல படங்கள் காஜல் கைவசம் உள்ளது.